அகில உலகத்திற்கும் கடவுள் ஒருத்தன் தான், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சென்றால் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நீ வந்து குறைஷினால ஒசந்தவன், நீ வந்து ஆஷிமினால நீ மட்டமானவன் அப்படின்னு சொல்வதை இஸ்லாம் ஏற்றுக்கணும். அப்போ அவன் மட்டும் மனுஷனாகவும் வேற மொழி பேசுகிற மக்கள்லாம் கால்நடைகள் என்றும் கருதிக்கிட்டு இருந்தான். மாற்று சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமில் இப்படி சாதி பிரிவு இருக்கிறதே, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம் என்ற கேள்வி இருக்கலாம். இதற்கு உங்களுக்கு பதில் என்ன? மக்கள் ஆதரவு இல்லை. இதை வந்து இது இஸ்லாமே கிடையாது மக்கள் வழங்கினாங்க. எங்களை மாதிரி வணக்கம் செய்யக்கூடியவர்கள் ஜெயிச்சுட்டாங்க, உங்களை மாதிரி வணக்கம் செய்யறவங்க தோத்துட்டாங்களாங்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன, அதாவது நடுவில் நிற்கிறது பயமா இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த குமைனியுடைய ஆதரவு ஷியாவில் கொண்டு இருக்கிறவங்கள தள்ளி விட்டுவாங்க பயமா வருது. அதுக்கு போய் இந்த அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இஸ்ரேல கூட ஆதரிப்பவங்க அவன் ஷியாவை ஒழிக்கணும். நேயர்களே, இன்றைக்கு எம் தொலைக்காட்சியில இஸ்லாமிய வரலாற்றில் இறைத்தன்மை இறையியல் கொள்கை சார்பாக அவர்களுடைய நம்பிக்கை குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு மதங்களிலும், கிறிஸ்தவமாக இருந்தாலும், அதே சமயம் ஹிந்து மதமாக இருந்தாலும், சௌராஷ்டிரமாக இருந்தாலும், பாரசீகம், சீக்கியம், எல்லா மதங்களிலுமே மக்களின் நம்பிக்கையின் பால் வேறுபடுவதை நாம் அவதானிக்கிறோம். அதே சமயம் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கை, இல்லை ஒரு கடவுள் அல்லாவை தவிர என்ற அடிப்படைத்துவமான கொள்கைகளுக்கு மாற்றமாக ஒருவர் இருந்தால் அவரை எப்படி நாம் அவதானிக்க முடியும்? அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சித்தாந்த கூறுகளை நாம் எவ்வாறு உள்வாங்க முடியும் என்கின்ற பல கேள்விகள் சமூகத்தில் தொங்கித்தான் நிற்கின்றது. ஆகவே இஸ்லாமிய மத அடிப்படையிலான ஏக தத்துவம் என்கின்ற ஓர் இறை மொனோதிஸ்டிக் அடிப்படையிலான விவகாரங்களை இஸ்லாமிய உலகில், தமிழ் பேசும் நல்லுலகில் இஸ்லாமிய அறிஞர் மௌலவி பி ஜெய்னுல் அப்தீன் அவர்களோடு சமகால நினைவுகளை மக்களுக்கு உள்ளத்தில் பதிகின்ற வரலாற்று சுவட்டு நிகழ்வாக இது அமைகின்றது. இந்நிகழ்ச்சியின் ஊடே ஜனாப் ஜெய்னுல் அப்தீன் அவர்களை நாம் சந்திக்கின்றோம். சர்வார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாமினுடைய அடிப்படை கூறு என்ன? இஸ்லாம் என்பதனுடைய அடிப்படையே வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா வர்றாருன்னு வைங்க, சரி, அவருக்கு நம்ம எதை சொல்லி கொடுத்து இஸ்லாத்தில் சேர்க்கிறோமோ அதான் அடிப்படை. சரி, ஒருத்தர் வர்றாரு, ஒரு இந்து வர்றாரு, நான் முஸ்லீம் ஆகணுங்கிறார், அவருக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தால் அவர் இஸ்லாத்தில் சேர்வார் என்றால் லா இலாஹ இல்லல்லான்னு ஒன்று, முகமது ரசூலுல்லாஹ், அந்த ரெண்டு தான். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு கேட்டால், இந்த அகில உலகத்திற்கும் கடவுள் ஒருத்தன் தான், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. கடவுள் ஒருத்தன் தான் எல்லாருமே ஒத்துக்குருவாங்க, வணக்கத்தை பலருக்கும் செய்வாங்க. இஸ்லாம் என்ன செஞ்சால் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இது முதல் டாபிக். முகமது நபி அவர்கள் சில போதனைகள் நமக்கு செஞ்சுருக்கிறாங்க. அது அவங்க சொந்த போதனை இல்லை, இறைவனிடமிருந்து பெற்ற போதனை. இறை தூதர் அவங்களை இறை தூதர் என்று சொல்லி அவங்க காட்டின வழியில் நடக்கணும். அப்போ அல்லாஹ்வை நான் வணங்குவேன், முகமது நபி வழியில் நடப்பேன். இதுதான் இஸ்லாம். இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை உள்ள தான், மற்றெல்லாம் துணை விஷயங்கள். அவருக்கு வேறு மத சாதிய அடையாளங்களோ பிரதேச அடையாளங்களோ கிடையாது. அடையாளங்கள் இருக்குது இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும். அடையாளங்களை மறுக்கலை. எப்படின்னு கேட்டால், ஒரு குலத்தால் ஒருத்தர் வேறுபட்டு, ஒருத்தர் ஒரு கோத்திரமாக இருப்பார், இன்னொருத்தர் வேற ஒரு கோத்திரமாக இருப்பார். கோத்திரத்தெல்லாம் விட்டுருங்கன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. குரானில் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், மனிதர்களை உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். எதற்கென்றால் ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான், அறிந்து கொள்வதற்கு ஆக்கியிருக்கிறோம். உயர்ந்தவர் வந்து இறையச்சமுடையவர் தான், உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. அப்போ இந்த பிரிவு கிரிவெல்லாம் வந்து இல்லைன்னு சொன்னால் அது பொய்யாயிரும். இருக்கிறாங்க உண்மையில் வந்து கிராமங்களில் சவணாமனாவோடு காவணாமனாவோடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்வோம், கோத்திரம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த கோத்திரம்னா நீங்கள் ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லுவீங்க, இன்னொருத்தர் இன்னொரு குடும்பங்கிறீங்கல்ல, அந்த குடும்பம் என்பது உங்களுக்கு அடையாளம் தான். அது அந்த அடையாளம் வந்து இஸ்லாத்தில் தடை கிடையாது. இந்த குறைஷின் நபிகள் நாயத்தை குறைஷிங்கிறோம்,
அதே மாதிரி ஹாஷிமி, இப்படி பல கோத்திரங்கள், பனு உமையாக்கள், அப்பாசியாக்கள், ஃபாத்திமியாக்கள்லாம் இருந்தாங்க. இதுகளை எல்லாம் இஸ்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு தடுக்கலை. குறைஷி வழியில் வந்தவன் குறைஷி தான் அவன், வணங்குதா. ஃபாத்திமா வழியில் வந்தவன் ஃபாத்திமியா தான். அதை வந்து நம்ம மறுக்க தேவையில்லை. ஆனால் எதை இஸ்லாம் மறுக்குதுன்னு கேட்டால், அதனால் நீ வந்து ஒசந்தவன், நீ வந்து குறைஷினால் ஒசந்தவன், நீ வந்து ஆஷிமினால் நீ மட்டமானவன் அப்படின்னு சொல்வதை இஸ்லாம் ஏற்றுக்கிறல. அது என்னன்னு கேட்டால், ஒரு 10 பேர் இஸ்மாயில்னு இருப்பாங்க. எந்த இஸ்மாயிலு? அந்த குறைஷி இஸ்மாயிலு. அதுக்கு தான் அந்த வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி குலத்தை இஸ்லாம் வந்து மறுக்கலை. அது மொழியால் கூட வேறுபட்டு இருப்பாங்க, அதை இஸ்லாம் மறுக்கலை. மொழியினால் ஒசந்தவன் சொல்லக்கூடாத தவிர, அரபு மொழி பேசுகிறவனை தமிழன்னு சொல்ல முடியுமா? தமிழ் போய் பேசுகிறவனை அரபியன்ற சொல்ல முடியும்? இவன் தமிழ் பேசுகிறவன் தமிழன் தான், மலையாளம் பேசுனா மலையாளி தான். அதை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன, அந்த அடையாளம் இருக்கத்தானே செய்து உலகத்தில். நீங்கள் பேரைத்தான் ஒழிப்பீங்களே, அதில் மலையாளம் தானே பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தமிழன்கிற தமிழன்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அவன் எதை பேசுவான்? தமிழ் தான் பேசுவான். சரி. அப்போ அந்த மொழி அடிப்படையில் உள்ள வேறுபாடுகளை இஸ்லாம் மறுக்கலை. குலம் கோத்திரம்ங்கிற ஒரு வேறுபாடை மறுக்கலை. ஆனால் அதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு உரிய ஒரு அடையாளங்களாக மட்டும் அதை வைத்துக் கொள்ளலாம். உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடாது என்கிற வகையில் தான் இஸ்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து இந்த சாதி அமைப்பு மாதிரி இது கிடையாது. சாதி அமைப்பு வந்து உயர்வு தாழ்வுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. வேறு வேறு சமுதாயங்களில் இந்த சாதி மேலே சாதி, இது 2வது ஜாதி, இது 3வது ஜாதின்னு தரம் பிரிக்கிறாங்கல்ல. அந்த தரம் பிரிக்கிறதுங்கிற அடிப்படையில் இந்த பேர்கள் இருக்கக்கூடாது. சரி. வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்ற போது நபிகள் நாயகத்தினுடைய காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அவருடைய காலத்தில் அரபுகள் தங்களை ஒரு சுப்ரிமெசி, மேன்மை சமூகமாக அவர்கள் நினைத்தார்கள். அப்படித்தானே? நம்ம கருதுனாங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் தவறாக இருந்தால் என்ன திருத்தி. அப்படிதான். நீங்கள் ஒரு இஸ்லாமிய அறிஞர். அக்காலத்தில் நபிகள் நாயகத்தோடு தாழ்த்தப்பட்ட மக்களாக காலத்தில் அடிமைகளாக இருந்த கருப்பின மக்கள், லெபனான் மக்கள், அதே போன்று எத்தியோப்பியாவினுடைய கூட்டமைப்புகள்லாம் இருந்தார்கள். அந்த விவகாரத்தில் நபிகள் நாயகம் ஓரிரை கொள்கையை சொல்லுகின்ற போது அனைத்து சாதி, அனைத்து இனக்குழுக்களையும் ஒன்றாக இணைத்த ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை நிர்வாகித்தார் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அதில் எந்த அளவுக்கு உண்மை? அதற்கான அடிப்படை கூறுகள் என்ன? உண்மைதான். அந்த வேற்றுமையை வந்து மறுக்காம நீங்க எல்லாம் அந்த அபிசினியாவிலும் வந்தாங்க. அந்த அபிசினியா எத்தியோப்பியா, சோமாலியா எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கு பேர் அபிசினியாம்பாங்க, அபஷா. அப்போ அபிசினியர்கள் இந்த அரபு நாட்டில் இருந்தாங்க, அரபி பேசுகிற தாய்மொழியாக கொண்டவங்க இருந்தாங்க. இருந்தாலும் இவன் ஒசந்தவன் அவன் தாழ்ந்தவன் இருந்துச்சுல, அதை மட்டும்தான் இஸ்லாம் வந்து உருவி எடுத்துருச்சு. நீ அபிசினியாண்ட இரி, நீ குறைஷிண்ட இரி, நீ ஒசந்தவன் கிடையாது, அவன் தாழ்ந்தவன் கிடையாது. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேருரைன்னு ஒன்று இருக்குது. அந்த இறுதி பேருரையில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது மரணத்திற்கு முன்பு இல்லை, ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜில் உரையாற்றுறாங்க. இறுதி பேருரை என்றால் அப்படி இல்லை, அந்த மரணத்துக்கு முந்தி தான் அவங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்கல்ல. அந்த ஹஜ்ஜில் வந்து அரஃபா மைதானத்தில் மக்கள்லாம் கூடியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு உரை இன்னைக்கு அந்த உரை நிகழ்த்துறது அந்த முறை இருக்கிறது மார்க்கத்தில். அதில் என்ன சொன்னார்கள்? அதில் என்ன சொன்னார்கள்னு கேட்டால், எந்த ஒரு அரபி பேசக்கூடியவனுக்கும் வேற மொழி பேசுகிறவனை விட எந்த சிறப்பும் இல்லை. அதுதான் அவன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அரபிகளை பொறுத்த வரைக்கும் அரபி பேசுகிறவனை அரபின்றுவான். அரபி அல்லாத ஆட்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தான் அவன், அஜமி. அரபு அல்லாதவர். அதுக்கு அஜமிக்கு என்ன அர்த்தம்னா வாயில்லா ஜீவன் அர்த்தம், ஆடு மாடுன்னு அர்த்தம். அப்போ அவன் மட்டும் மனுஷனாகவும் வேற மொழி பேசுகிற மக்கள்லாம் கால்நடைகள் என்றும் கருதிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா அரபுகட்டத்தில் உயர்குடி தாங்கள் தான் என்ற ஒரு மொழிவெறி சரியான வெறி இருந்தது. இன்றைக்கு யூதர்களிடத்திலும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. அப்போ அரபுகள் அஜமிகள் ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. அரபுகள் என்றால் அரபி பேசுறவன், அஜமின்னா வாயில்லா ஜீவன். அப்போ வாயில்லா ஜீவன் நம்ம பேசுறதுலாம் மொழி இல்லைங்கிறான். ஆடு மாடு கத்துற மாதிரி கத்துறீங்கன்னு நம்ம பாஷையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி மக்களில் வந்து அரபிய தாய்மொழியாக கொண்டவர் இதை சொல்கிறார். வேற மொழிக்காரர் சொல்லலை, அவருக்கு தாய்மொழி அரபி தான் நபிகள் நாயகத்துக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அரபு மொழி பேசுகிற எவருக்கும் வேற மொழி பேசுகிறவனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, இல்லாபி தக்குவல்லா, இறை அச்சத்தை கொண்டே தவிர சிறப்பு கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படின்னால் நீங்கள் ஓரிரை நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு அதான் உங்களை உயர்ந்தது. நீங்கள் கற்பராக இருந்தாலும், சிவப்பராக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒருவர் இஸ்லாமிய ஆகிவிட்டால் அவ்வளவுதான். அவர்களுக்குள் பாகுபாடு இல்லை. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இந்த அடிப்படையை சொன்னது மட்டும் இல்லாம
இதை வந்து நடைமுறையில் கொண்டு வருவதற்காக அவங்க செஞ்ச ஏற்பாடுகள் இருக்குல்ல, அது உயிரோட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கு. பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். தொழுகைங்கிறோம்ல, தொழுகைங்கிற ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் மக்கள் கூடுறாங்க. எப்படி கூடுவாங்கன்னா, இவனுக்கு பக்கத்தில் அவன், அவனுக்கு பக்கத்தில் இவன், இவனுக்கு பின்னாடி அவன், கருப்பனுக்கு பின்னாடி வெள்ளைக்காரன் நிற்பான். அப்போ கருப்பனுடைய கால் வந்து வெள்ளைக்காரன் தலையில் படும். அது வந்து அதை அலட்சியப்படுத்திடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க மத்தியில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்காரனா கருப்பனா அந்த ஃபீலிங்கே இல்லாமல் மாற்றும் அளவுக்கு அந்த நம்பிக்கையை வந்து செயல் வடிவத்தில் கொண்டு ஆழமாக பதிச்சிடுறாங்க. அப்போ தொழுகையில் நின்று பார்த்தீங்கன்னா யார் யார் நம்ம பக்கத்தில் நிற்கிறான்னு பார்க்கவே மாட்டோம். எங்கே இடருக்கு போய் நின்றுக்கிறோமே தவிர இவன் வெள்ளையாக இருக்கான், இவன் கருப்பாக இருக்கான், இவன் ராவுத்தர், இவன் மறைக்காரு, அதெல்லாம் எதையுமே அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு முஸ்லீம் அவ்வளோதான், அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு முஸ்லீம் தொழுகிறான், அதனால நம்மளும் போய் தொழுவோன்னு சொல்லி தோளோடு ஒட்டிக்கிட்டு தொழுவக்கூடிய ஒரு காட்சியை வந்து ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் அவன் வந்து ட்ரைனிங் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு மாநாட்டில் கூட்டிகிட்டு கலையிற மாதிரி உள்ளதில்லை இது. தினம் 5 தடவை இப்படி நின்று பழகும் போது ஆழமாக பதிஞ்சு போயிடுது. வெறுமன தத்துவமா இந்த கட்டமைப்பை உருவாக்கியது யார்? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஆமா, இப்படி இஸ்லாமியர்கள் 5 நேரமும் ஒருங்கிணைக்க வேண்டும். பொதுவாக சோகால் இன்டர்நேஷனல் பிரதர்ஹுட், சர்வதேச சகோதரத்துவம் என்று குரானில் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அதற்காக நபிகள் நாயகம் இதை அதிகம் வலியுறுத்தினார். என்ன காரணம்? அடிப்படை நபிகள் நாயகம், நாங்கள் பல வரலாறுகளை படிக்கின்ற போது நபிகள் நாயகத்தின் வரலாற்றில் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆமாமா, அதற்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு அதான் அடிப்படையான ஒரு விஷயமே இஸ்லாத்தின் அடிப்படை. ஆமாமா, மனிதன் வந்து என்ன, இறைவன் ஒரு இறைவன் இருக்கிறான், ஒரு இறைவன் வந்து ஒரு ஜோடியை படைக்கிறான், ஒரு ஜோடியில எல்லாம் வந்திருக்கும் போது அப்புறம் என்ன, எல்லாம் ஒரு சகோதரன் தானே, ஆண் பெண் அப்படி. ஆமா, எல்லாருமே நீங்க யாரா இருந்தாலும் அந்த ஆதமுடைய புள்ளதான். எந்த மனுஷனான என்ன ஜாதி என்னன்னா சொல்லிட்டு போ, உன்னுடைய அப்பன் யாரு, முதல் அப்பன் யாருன்னா ஆதம் தான், முதல் தாய் யாருன்னா ஹவ்வா தான். அப்போ அந்த ஒரு ஜோடியிலிருந்து மனிதகுலம் பல்கி பெருகிச்சுங்கிற ஒரு கோட்பாடு இருக்கும் பொழுது அந்த சகோதரத்துவத்தான உண்டாக்கணும், மனித குலத்துக்கு மத்தியில சகோதரத்தை உண்டாக்கணும். அப்படி என்று சொன்னால் வர்ணாசிரமத்திற்கும் இஸ்லாத்திற்கும் வேறு வேறு முனைகள் இருப்பதாகத்தான் நாம் அவதானிக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. வர்ணம் என்பது நெற்றியிலும் தோள்பட்டையிலும் அப்டோமினல் ரீஜன் அடித்துவமாக பஞ்சமாதகன் என்று வருகிறது. சத்திரியன், சூத்திரன், பஞ்சமாதகன் என்று வருகிறது. வைஷ்ணவன் பஞ்சமருங்கிறது இது நாள்ல இல்லாதவன் அவன் கீழ், அவன் மாட்டை விட கீழே வருகிறது. இஸ்லாம் என்ன சொல்வதாக நீங்கள் சொல்கிறீர்கள்? இல்லை, அரபுகளில் உயர்ந்த ஒரு மூலம் தான். அப்படி ஒரு தாய் தந்தைக்கு தான் அனைவரும் பிறந்திருக்கிறாங்க, அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. சரி, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாங்கும் போது பிறப்பின் அடிப்படையில் எப்படி உயர்வு வரும்? எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறகு அண்ணன் தம்பி இருக்கும் பொழுது இவர் பிறப்பால் உசந்தவர் தாழ்ந்தவர் சொல்லுவீங்களா? 2 பேருக்கும் ஒரு தகப்பம் ஒரு தாய். அப்படி என்றால் இந்தியாவில் வாழ்கிற இந்துக்கள், இந்தியாவில் வாழ கிறிஸ்துவர்கள், இந்தியாவில் வாழ்கிற தலித்துகள், முஸ்லிம்கள் அனைவரையும் நீங்கள் ஒரு சமமாக ஒரு சகோதரர்களாகத்தான் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது அவர்கள் வேறு வேறு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆமாமா, ஜீசஸை ஏற்றுக்கொள்கிறார்கள், பல சிலை வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுள் இல்லாதவர்களாக ஏற்பட்டுகிறார்கள். இஸ்லாம் இவர்களை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அனைவரும் மனிதர்கள் என்ற முறையில் ஒரு சகோதரத்துவம் ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை அடிப்படையில் வேறுபடுத்துவது தப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து சிறந்த கொள்கையில் இருக்கிறார், ஒருத்தர் தாழ்ந்த கொள்கையில் இருக்காருன்னு சொன்னால் இந்த கொள்கையில் இருந்ததுனால இவர் உயர்ந்தவர்னு சொல்லலாம், இவருக்கு பிறந்ததுனால உயர்ந்தவர்னு சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, ஒரு நாத்திகர் இருக்காருன்னு வைங்களேன், எங்கள் இஸ்லாமிய பார்வையில் கடவுளை மறுத்தார்னு சொன்னால் அவர் சிறந்தவராக இருக்க முடியாது. அதனால தான் அவர் கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால தான். பல கடவுளை வணங்குறாரு ஒருத்தர்னு சொன்னால், எப்படிப்பா நீனே உருவாக்குன, நீ எப்படி கடவுளாக்குற, அது சரியில்லை, அதனால் நீ தப்பான கொள்கையை ஏற்றுக்கிற. அவன் கொள்கை தப்புங்கிறதுக்காகத்தான் வேறுபடுத்துகிறோம். அவனே வந்து ஒரு இறைவன் தான் ஏற்றுட்டு வந்துட்டான்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஏற்றும் இல்லை. நாங்கள் அப்படி இருந்தாலுக்கு தானே. எங்கள் அப்பா பாட்டெல்லாம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா ராமசாமி கந்தசாமி தான். அப்போ நீங்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்? அரபு நாட்டிலேருந்து வந்த பொதுவாக கடலோர பகுதிகளில் வந்திருக்கிற அரபுகள் கொச்சின், கராச்சி போன்ற பகுதியிலிருந்து நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு முன்பு ட்ரேடராக, மெர்ச்சண்டாக, வணிகர்களாக இந்தியாவுக்கு வந்தார்கள். அப்படி என்றால் திரு ஜெயினுல் ஆப்தீன் அவர்களோ, ஜெயினுல் ஆப்தீனை போன்று ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் மதமாறினவர்கள் தானா? அரபு கலக்கத்தில் இருந்தவர்கள் தானா? அதை பற்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் ராவுத்தர் என்று சொல்கிறார்கள், மரைக்காயர் என்று சொல்கிறார்கள், லெப்பை என்று சொல்கிறார்கள். மாற்று சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இஸ்லாமில் இப்படி சாதி பிரிவு இருக்கிறதே, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம் என்ற கேள்வி எடுக்கிறார்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? அதாவது மரைக்காயர் என்பது வந்து கடலோர பகுதியில் உள்ள தமிழ் மக்களை வந்து மரைக்காயர்னு சொல்லுவாங்க. அந்த மரைக்காயருடைய அந்த சரியான சொல் என்னன்னா மரக்கலாயர்.
மரைக்கல் ஆயர். மரக்கலம். மரக்கலம் என்றால் படகு, போட்டு. போட்டு போட்டு வழியாக, கப்பல் வழியாக அவங்க வியாபாரம் செஞ்சதுனால அவங்க மரக்கலாயரு, படகோட்டிகள். அதுக்கு நம்ம பாஷையில் சொல்கிறாங்க படகோட்டி. அப்போ மரைக்காயருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் படகோட்டிகள். படகோட்டிய ஒரு சமுதாயமாக இருந்ததுனால படகோட்டும் சமுதாயம், மீனவர் சமுதாயம் இப்போ நம்ம இப்போ பிரித்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அவங்க செஞ்ச தொழிலுக்காக வேண்டி அவர்கள் மரைக்காயர்னு அழைக்கப்பட்டாங்க. ராவுத்தர்னு சொன்னால் அந்த மிருகங்களை பழக்கிறவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ யானையை ட்ரைனிங் கொடுக்குறோம், மாவுத்தம்பாங்க. மாவுத்தர்னா யானைக்கு அங்குசத்தை வச்சு அதுக்கு பயிற்சி கொடுக்குறாருல, கஜ பயிற்சி. அது கஜ பயிற்சி கொடுக்குறாரு. அதாவது குதிரைக்கு பயிற்சி கொடுக்குற ராவுத்தர். ராவுத்தர்னா என்ன செய்வார்னா அரபு நாட்டு குதிரைகளை கொண்டு வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து போருக்கு தகுந்தவாறு தயார்படுத்தி சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு விற்றாங்க. முஸ்லீம்கள் வியாபாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா குதிரைகளை கொண்டு வந்து, குதிரை ரொம்ப மூர்க்கமாக இருக்கும், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த பயிற்சி கொடுத்து இந்த மன்னர்களுக்கு விற்பனை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு பேர் ராவுத்தர்னு ஆச்சு. குதிரை பயிற்சி கொடுக்குறவர்னு ஆயிடுச்சு. அந்த தொழில் செஞ்சவங்க ராவுத்தர்னு அழைக்கப்பட்டு ராவுத்தர் புள்ள ராவுத்தர்னு வந்துருச்சு. ஆனால் இது அவங்க தொழிலை இப்போ செய்யாமல் இருக்கும்போது பயன்படுத்துறது சரியில்லை. மார்க்கப்படி குற்றம் இல்லை, ஒரு அறிவற்ற ஒரு செயலாக தெரியும். இவங்க இப்போ யாரும் கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கல, கப்பல் அந்த தொழிலை செய்யும்போது மரக்கலாயர்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அந்த மரக்கலத்தை அவங்க ஓட்டுறது கிடையாது. அது ஒரு சாதி பேருமா நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது இந்த குழுக்களுக்கிடையே இனக்குழுக்கள், இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற லெப்பை, மாவுத்தர், ராவுத்தர், அதாவது மரக்கலராயர், இவர்களுக்குள் திருமண உறவுகள் இருக்கிறதா? அல்லது மற்ற சாதிகளில் ஒரு ஐயங்காரோ ஒரு ஐயரோ அல்லது மற்ற பல பிரிவுகளில் திருமணங்கள் செய்வதில்லை. ஆனால் இஸ்லாமில் நீங்கள் ஒரு ராவுத்தர் குடும்பத்தோடு ஒரு மரைக்காயர் திருமணம் செய்து கொள்கிற உறவுகள் இருக்கிறதா? அந்த உறவுகளில் ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, அல்லது இவர் அப்படி அல்லவா என்ற ஒரு சாதிய உணர்வு ஏற்படுகிறதா? இல்லை, அது சும்மா தவறாக விளங்காம இவங்க சொல்றாங்க. சர்வசாதாரணமாக அது மாதிரி எங்க தாய் தகப்பன், என்னுடைய தாய் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தாயார் மரைக்காரில் உள்ளவங்க, என் தகப்பனார் ராவுத்தர்ல உள்ள மரைக்கார் என்று சொல்லப்படுகிறவர், மரைக்கார் சொல்லப்படுறவங்க. அவங்க கல்யாணம் பண்ணி நீங்கள் சொன்னது ஒருவேளை மரைக்கார் என்று இருக்கிறதா சொல்லப்படுறவங்க. அப்போ மரைக்கார்னு சொல்றவங்க, ராவுத்தர்னு சொல்லப்படுறவங்கள திருமணம் நடந்து இப்போ எங்கள் ஊர்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். கடலோர பகுதிகள்லாம் சர்வசாதாரணம். ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. அது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, வர்க்கபேதம். அது அவங்க எதுக்கு பணக்காரவங்க ஏழை வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்கல்ல, அது எல்லாருக்கும் உள்ளது. அது அந்த நம்ம பிள்ளை நல்லபடியாக வாழணும், வசதியாக வாழணும், அந்த பாகுபாடு ஒன்று நீங்கலை. அந்த பாகுபாடு முஸ்லீம்களிடத்தில் அந்த வர்க்கவாதம் இருக்கு. அந்த பாகுபாடு ஒழிக்கிறது அது மனிதர்களிடத்தில் இருக்க, மனிதர்கள்ட்ட அடிப்படையில் உள்ளதானே தவிர இவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்ப நம்ம இந்த சாதி பிரிவு சொல்றீங்கல்ல, இந்த சாதி பிரிவுல இந்த சாதி ஒசந்து அந்த சாதி தாழ்ந்ததுங்கிற அடிப்படையில் வச்சிருக்கிறாங்கல்ல. எங்களில் மரைக்கார் ஒசந்தவர், ராவுத்தர் தாழ்ந்தவர் படித்தரம் இருக்காண்டா இல்லை. மரைக்கார் ராவுத்தரும் ஒரே மரைக்கார் தொழுகை நடத்துவார், பின்னாடி ராவுத்தர் தொழுவார். ராவுத்தர் இமாமா நிற்பார், மரைக்கார் பின்னாடி தொழுவார். லெப்பை இமாமா இருப்பார், பின்னாடி வேற பல சமுதாயம் தொழுவாங்க. அவர் இமாமா தலைவராக கூட ஏற்றுக்குருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. நீ வசந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கவே மாட்டாங்க. அடையாளத்துக்கு ஒரு மரைக்கார் ராவுத்தர்னுக்குருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கிரைஸ்ன்னு சொல்றது தற்போது அந்த மனோநிலை இருக்கிறதா? நீங்கள் சொல்கின்றீர்கள் சில காலத்திற்கு முன்பு குதிரையை பயிற்றுவித்தார்கள், மரைக்கலராயராக இருந்தார்கள், மரைக்கலம் ஓட்டி இப்ப யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவருடைய உள்ளங்களில் அப்படி ஒரு எண்ணம் உண்டா? நாங்கள் மரைக்காயர், நாங்கள் ராவுத்தர் என்ற ஒரு எக்ஸிஸ்டன்ட், அதாவது அந்த விதமான இருப்பு மனநிலை இப்பொழுது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறதா? ஒட்டுமொத்த சமூகத்துக்கு கண்டிப்பா இல்லை. சிலர் விளங்காம இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம கூட இன்னைக்கு ராவுத்தர் பேரவைன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க, பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். இஸ்லாத்துல இல்லாம இருக்கும்போது ராவுத்தருக்கு பேரவை அமைக்கிறோங்கிறான். அப்ப இருக்கிறான், கொஞ்சம் பேருக்கு இருக்கிறான். அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. மிக முக்கியமாக வந்துட்டோம். இஸ்லாம் சர்வதேச அளவிலும் பல பிரிவுகளை கொண்டிருக்கிறது. அகமதியா என்ற ஒரு பிரிவு பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் அல்ல என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். அதே போன்று ஷியாட்டி அலி என்று சொல்லுகிற ஷியா முஸ்லிம்கள். எதற்காக ஷியா சுன்னா முஸ்லிம்கள்? உலகத்திலே பார்க்கின்ற போது இன்றைக்கு ஈரான், லெபனான், பஹ்ரைன் போன்ற நாடுகள், ஈராக்கிலும் 50% ஷியாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதனுடைய வேறுபாடுகள் என்ன? எதற்காக ஷியாவையும் சுன்னா முஸ்லிமையும் பிரிக்கிறார்கள்? அவர்கள் இஸ்லாம் தானா? என்ன காரணம்? அதாவது ஷியாங்கிற பிரிவு வருவதற்கு அடிப்படை காரணம் அரசியல் காரணம் தான். பொலிட்டிக்கல் ரீதியாக வந்தது தான். பிறகு அது மத நம்பிக்கையில் பாதிக்கக்கூடிய அளவில் மாற்றம் அடைஞ்சிச்சு. சரி, துவக்கத்தில் அந்த ஷியா என்பது
அதாவது இந்த ஷியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கட்சின்னு அர்த்தம். ஷியாங்கிற வார்த்தையுடைய முழு வார்த்தை வந்து ஷியா அலி, அலி பார்ட்டி. அலி பார்ட்டி, அலி கட்சி, பார்ட்டி ஆஃப் அலி, அலியுடைய கட்சி. அலிக்கு சப்போர்ட்டாக இந்த இஸ்லாம் வந்து உஸ்மானுடைய படுகொலைக்கு பிறகு 3வது கலீஃபா உஸ்மான் அவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு பிறகு முஸ்லீம் சாம்ராஜ்யம் 2ஆ உடையுது. ஒரு 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 பகுதியினர் வந்து முஆவியா என்பவர் தலைமையில் டமாஸ்கஸை தலைநகராக கொண்டு அவங்க ஒரு பகுதியை இப்போ வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற சிரியா. இது வந்து இவர் கூஃபாங்கிறது ஈராக்கை தலைமையாக வச்சு இவர் ஒரு ஆட்சியை அலி. அப்போ இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்கு ஷியா அலி பார்ட்டின்னாங்க. அலி கட்சி, மாவியா கட்சி, அலி கட்சின்னு இருந்த ஒரு நேரம். அலி என்பது நபிகள் நாயகத்துடைய மகளை முடித்தவர், மருமகன். அப்படித்தானே? ஏன்னால் இதில் பல நேயர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் பார்க்கிறாங்க, அவர்களுக்கு விளங்காது. ஒரு மகளை முடித்தவர் தான் அலி. அதுல என்ன பிரச்சனை என்று கேட்டா, கரெக்டானதை சொல்வதாக இருந்தார், அலி அவர்களுக்கு வந்து இயல்பாகவே அவருக்கே ஒரு நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் நம்ம தான் வரணும்னு என்ன அவருக்கே இருந்துச்சு. யாருக்கு? அலிக்கு இருந்துச்சு. சரி. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நபிகள் நாயகம் மரணித்த உடனே அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு. யார் அந்த அபூபக்கர்? அவர் வந்து நபிகள் நாயகம் உற்ற தோழர் பிளஸ் மகளை கட்டி கொடுத்த மாமனார். அந்த மாமனார்லாம் தாண்டி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, மக்காவில் இருக்கும்போது அந்த 5-6 பேர்ல உள்ள ஒரு ஆள் இவர். துவக்க காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்ட். எதா இருந்தாலும் சேர்ந்து தான் போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள். அவர் வந்து நபிகள் நாயகம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவரை தான் தொழுகை வைக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெருங்கிய நண்பருங்கிற வகையில் இருக்கும்போது நபி இறந்த உடனே மக்கள்லாம் இவர் தான் தலைவர்னு ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலை நியமிக்கலை, அபூபக்கர் ஆட்சியாளருங்கிறாங்க. ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் அவர் மரணித்த பிறகு அவர் வந்து எனக்கு பிறகு உமர் என்பவர் ஆட்சிக்கு வரணும்னு அவர் சொல்லிட்டு போனார். அதனால உமர் ஆட்சிக்கு வந்தார். அவர் 11 வருஷம் அவர் ஆட்சி புரிந்தார். இது எல்லாம் நபிகள் நாயகத்திலே மரணத்துக்கு பின்பு. அப்போ அபூபக்கர் இருக்கும்போது அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலத்தில் இந்த ஆட்சிக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பையத்துமாங்க, அதாவது உறுதிமொழி கொடுக்கணும். போய் நான் உங்களை ஏற்றுக்கிறேன், கவன்ட், அதாவது ஒப்பந்தம். இதை வந்து எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவர் பள்ளியாசலில் உட்காந்துருப்பார். ஒவ்வொருத்தராக வந்து கையில் வச்சு நான் உங்களை தலைவராக ஏற்றுக்கிறேன், நீங்கள் தான் எங்களுக்கு ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது அலி செய்யலை. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாத காலம் அவர் நான் மாட்டேன்ட்டார். அப்புறமேல கடைசியில் அவருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கெல்லாம் போச்சு. மக்கள்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவரையும் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. மக்களே நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு வெக்ஸ் ஆகி போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவருடைய மனைவி மரணித்த செய்தியை கூட அவர் ராத்திரியே போய் அடக்கம் பண்ணிடுவார், அபூபக்கருக்கு சொல்லாமல். அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருந்தது. எதனால என்றால் நபிகள் நாயகத்திற்கு பின்பு அவர்கள் தோழர்களிடத்தில் பல மனக்குறைகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. அப்படித்தான் மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு இல்ல, யாரு பதவிக்கு வர்றதுங்கிற வேறுபாடு. அதாவது பொலிட்டிக்கல் அந்த மார்க்க ரீதியாக அல்ல, நம்பிக்கை வாயிலாக அல்ல, அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்தில். அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, 6 மாசத்துக்கு பிறகு வந்து அபூபக்கரை சந்திச்சு நான் உங்களை தலைவராக ஏத்துக்கிறேன். யார் சொல்றா? நபிகள் நாயகத்துடைய மருமகன் அலி சொல்றாரு. அப்போ கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்களுக்கு தான் இது உரிமை இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அதை தவற உணர்ந்த மாதிரி சொல்லிவிட்டு அபூபக்கர் ஆட்சியால் ஏற்றுக்கிறார். உள்ளுக்குள்ளே அவர் வந்து ஆசை இருந்திருக்கு, மனசுக்குள்ளே இருந்து வெளிப்படையாகவும் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அப்போ அபூபக்கர் ஆட்சி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உமர் ஆட்சிக்கு வர்றாரு. உமரை வந்து அபூபக்கர் தான் நியமிச்சுட்டு போகிறாங்க. அவர் அதிக காலம் ஆட்சி பண்ணார். அவருக்கு அப்புறம் என்னென்னு கேட்டால் உஸ்மான் ஆட்சிக்கு வர்றார். உமருக்கு அப்புறம் அது எப்படின்னா, ஒரு 6 பேரை நியமிச்சுட்டு போவார். முக்கியமான ஆட்கள்னு 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 பேரும் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் உஸ்மானை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ உஸ்மானை தேர்ந்தெடுக்கும் போது இவரும் போட்டியில் நிற்கிறார் அலி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 பேரும் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள், சொந்தக்காரர்களா இருக்கட்டும், தோழர்கள். ஆமாம், அபூபக்கர், உமர், உஸ்மான். 4வது சொல்கிற இந்த கலீஃபா அலி, அவரும் அவருக்கு ரிலேஷன், அவரும் உற்ற நண்பர், மகளை முடித்த மருமகன். அவ்வளவுதான். மகளை முடித்த மருமகனாக அலிக்கும் நபிகள் நாயகத்துடைய ஏனைய 3 தோழர்களுக்கும் ஒரு மனத்தில் ஒரு அரசியல் பிரிவுகள் இருந்தது. அப்படித்தானே? கண்டிப்பா இருந்ததுனால அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னாது, இப்போ உஸ்மான் வந்து அவர் கொல்லப்படுறாரு. எங்க வச்சு? மதீனாவில் தலைநகரத்தில் வச்சு தான் அவர் கொல்லப்படுறாரு, படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்யும் பொழுது அது ஹஜ்ஜி துல்ஹஜ் மாதம் 12வது நாள். எல்லா மக்களும் அங்கே மக்காவில் இருக்கிறாங்க. மதீனாவில் மூத்த சஹாபாக்கள், நபி தோழர்கள் யாருமே இருக்கலை. அவங்க வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடுவாங்க.
எல்லாம் ஹஜ்ஜிக்கு போய் ஊரில் வந்து அவர் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கூஃபாவில் இருந்து, கூஃபாண்டா இப்போ ஈராக்கில் இருந்தும் ஈஜிப்டில் இருந்தும் ஒரு ஒரு குழுவினர் வந்து இவரை முற்றுகையிட்டு தாக்கி தான் கொள்கிறாங்க. அது முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்ங்கிற பேரில் உள்ளவங்க தான். இவரை சொந்தக்காரங்களுக்கு செலவு கொடுத்தா அப்படி இப்படின்னு காரணம் சொல்லிட்டு இவரை வந்து கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அந்த மதீனாவில் அலி இருக்கிறார். அவர் வந்து தடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. அவர் தடுக்கலை, அதுக்கு எதிர்வினை ஆற்றலைன்றவுடனே உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு அலிக்கு அதில் பங்கு இருக்குங்கிற அளவுக்கு சமுதாயத்தில் பாதி பேர் கருதுறாங்க. அதனால தான் 2 ஆட்சி உடைஞ்சதை. அலி வந்து என்ன செஞ்சாரு, உஸ்மான கொலையில் இவருக்கு பங்கு இருக்குது ஏன்னு கேட்டால் மக்கள் நம்புகிறாங்க. ஆமாம், அந்த கொலையில் நம்புகிறார்களா, மக்கள் பேசுகிறார்கள். பேசிக்கிட்டு 2 நாடு ஆயிடுச்சுன்னா, மாவியாவுடைய தலைமையில் ஒரு நாடு, அலி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு, அவங்களெல்லாம் பதவி வேற கொடுத்தாரு. சரியான புள்ளியில் வந்து நிற்கிறோம். முஸ்லிம் அல்லாத மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி எடுப்பது எங்களுடைய நோக்கம், ஒரு மதத்தை பற்றியான செய்திகளை அனைவரும் புரிய வேண்டும். இது உங்களிடம் மட்டுமல்ல, எல்லா மதத்தையும் எடுக்க போகிறோம். நபிகள் நாயகம் இறந்த பிறகு முதல் பிளவு இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைத்தேன். இது சரியானதானா? முதல் பிளவு இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். ஆமா, உஸ்மானுக்கு பிறகு ஏற்பட்டதான் முதல் பிளவு. இதுதான். அதுக்கு முன்பு எந்த பிளவும் இல்லை. எந்த பிளவும் கிடையாது. அப்ப ஒரே முதல் பிளவு எதுன்னு கேட்டா, இவர் வந்து உஸ்மானை கொலை செஞ்சவர்கள்லாம் இவருக்கு வேண்டிய ஆட்களாக பின்னாடி இருந்தாங்க. சரி. அலியுடைய ஆட்சியில இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்தார். யாரு? உஸ்மானை கொலை செஞ்சாங்கல்ல, ஆமா, அந்த கொலை செஞ்ச ஆட்களுக்கெல்லாம் இவர் வந்து பதவி கொடுத்தாரு, கவர்னரை நியமிச்சாருங்கும் போது அப்போ மக்கள் மத்தியில் என்ன வருதுன்னா, இவர் அந்த ஊரில் இருந்தும் தடுக்கலை. ரெண்டாவது அந்த அதில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறாரு, இவர் தான் ஒரு காரணமாக இருப்பாருங்கிற ஒரு கருத்து வந்து யாருக்கெல்லாம் வருதுன்னா, ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கே இந்த எண்ணம் வருகிறது. நபிகளாருடைய மனைவிக்கு இந்த எண்ணம் வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மக்கள் இதை கேள்விப்பட்டு மக்காவிலேருந்து படை திரட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் அலிக்கும் ஆயிஷா நாய்க்கும் ஒட்டகப்போர்னு சொல்லுவாங்க, ஒரு யுத்தமே நடந்திருக்குது. அந்த அளவுக்கு நடக்கும்போது தான் இப்போ அலிக்கு எதிராக ஒரு கூட்டம், ஆதரவு ஒரு கூட்டம்னு வருதுல்ல, அந்த ஆதரவாளர்களுக்கு ஷியா அலி. சரியான பாதையில் வந்துட்டோம். ஆமா, இப்ப மற்ற விவகாரங்களை நாம் பேசுவது வேறு விவகாரம். ஷியா எப்படி உருவானது, ஷியா உருவாவதற்கு முன்பு முதல் பிளவு எப்படி ஏற்பட்டது, நபிகளாருடைய மரணத்திற்கு பின்பு அபூபக்கர், அவருடைய தோழர் உமர், அவருடைய தோழர் அல்லது மருமகன் உஸ்மான், 4வதாக வரக்கூடிய கலீஃபா அலி அவர்களுடைய அந்த கருத்து அரசியல் மாற்றம் தான் ஷியா பார்ட்டியாக ஷியாவாக உருவாகிறது. சரி, இப்பொழுது ஷியாவின் நம்பிக்கை என்ன? அது ஷியா அரசியலுக்காக வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலிக்கு ஆதரவை பெருக்கிறதுக்காக வேண்டி நிறைய புழுகு மூட்டைகள் அவிழ்த்து விடுறாங்க. எப்படிலாம் விடுறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் வந்து அலி தான் ஜனாதிபதியா வந்து நியமிக்க நினைச்சிருந்தாங்க, அபூபக்கர் ஏமாத்தி விட்டாரு, உமர் ஏமாத்திட்டாரு, அதனால அவங்க 2 பேரும் காஃபிரு. அபூபக்கர் உமர்லாம் காஃபிருமாங்க. காஃபிர் என்றால் முஸ்லீம் அல்லன்றாங்க. முஸ்லீம் அல்ல, அது இஸ்லாத்துல உள்ளவர் கிடையாது அவரு அப்படின்னு சொல்லிட்டு. காஃபிர் என்றால் முஸ்லீம் இல்லாதவர். அப்படியே முஸ்லீம் இல்லாதவர்னு சொல்ற அளவுக்கு அவங்க எல்லை மீறி என்ன செஞ்சாங்க, இவருக்கு ஆட்சி இவருக்கு தான் வரணுமா, ஆனாலும் ஏமாத்தி நினைச்சிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுவது ஒரு கொள்கையா இவங்களுக்கு மாறுது. ஒண்ணு. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஹுசைன் கொல்லப்படுறாருல, அந்த கொல்லப்பட்ட பிறகுதான் இது சித்தாந்த ரீதியாக அது வளர்ச்சி அடைகிறது. பொதுவாக அந்த இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சப்பட்ட பிறகுதான் அந்த கிறிஸ்தவங்கிறத கொண்டு போறாங்கல்ல, ரத்தத்துக்கு ஒரு யூத சமூகத்தில். அதே மாதிரி இங்க வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவர் அலியுடைய மகன் ஹசன் ஹுசைன் இல்லையா? நீங்க யாரை சொல்லுகிறீர்கள்? ஹசன். நான் சொல்ற ஹுசைன். அலி வந்து என்ன செய்யறாருன்னா, பாதி சாம்ராஜ்யம் ஆட்சி பண்றாரு. சரி. பாதி சாம்ராஜ்யம் மாவியா என்பவர்கள், மாவியார்னா உஸ்மானுடைய சொந்தக்காரர். அதனால உஸ்மானுக்கு நியாயம் கேட்டு டமஸ்கஸ்ல இருக்காரு. அவர் பக்கம் பாதி சாம்ராஜ்யம், இவர் பக்கம் பாதி. சரி. அப்படி இருக்கிற நேரத்துல அலி இருக்கக்கூடிய நாடு எது? ஈராக். மதீனாவுல இருக்கிற அவர் போயிட்டார். மதீனாவுல எதிர்ப்பு. அப்படி என்றால் இன்னைக்கு அதிகமாக ஈராக்ல தான் இந்த கர்பலா என்ற இடமும் இருக்கிறது. அப்ப இந்த ஈராக்ல இருந்து அலி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் அலி ஒரு பக்கம், மாவியா ஒரு பக்கம், 2 ஆட்சி நடக்கிறது. பிறகு என்ன ஆகுதுன்னா, அலியை வந்து இயற்கையாக தான் மரணிச்சிட்டாரு, ஆனா அவர் வானத்துல மறைந்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த அவர் கபரு கிடையாது. அலியுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்குன்னு யாருக்கு இப்ப தெரியாது. அதனால ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவர் ஆகாயத்துல இருந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு, மேல உயர்த்தப்பட்டுட்டாருன்னு அலியை பத்தி சொல்லுவாங்க ஷியாக்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம், இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இல்லை ஒரு கடவுள், அல்லாஹ் ஒருவனை தவிர. There is no God. அல்லாஹ் ஒருவன் தான். நீங்க உங்க பேச்சுல
அல்லாஹ் ஒருவனே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்துக்கும் எதுவும் தெரியாது. இறைவன் எதை அவருக்கு அறிவிப்பு செய்தாலும் அதைத்தான் சொல்வார். நீங்கள் இப்பொழுது பேசுகின்ற போது முரணாக இருக்கிறது. மறைபொருளாக உயர்த்தப்பட்டார் அலி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார் என்று சொன்னால் அடிப்படைத்துவமான இஸ்லாம் கொள்கைக்கு மாறமாக வருகிறது. மாற்றம் தானே, அந்த ஷியா குழு மாற்றம் தான் நம்ம சொல்றோம். அப்படி நம்புறாங்களே, அப்படி ஷியா இஸ்லாம் அல்லவா? இஸ்லாமிய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்புறம் இஸ்லாமிய பேசிக்ல இருந்து விலகினவங்க கொஞ்சம் விலகித்தான் இருக்கிறாங்க. விலகினதுக்கு இது ஒரு ஆதாரம். அது மாத்திரம் இல்லை, இதை தாண்டியெல்லாம் சொல்றாங்க. அதாவது அலிக்கு தெரியும், அலிக்கு வந்து மறைவான விஷயங்கள்லாம் தெரியும். அலி வந்து அலி தான் அல்லாஹ் வந்து ரசூலா நியமிச்சான், முகமது நபி ஏமாத்தி வாங்கிட்டாருங்கிற சொல்றவன்லாம் இருக்கிறான். அசியாவில் பல பிரிவுகளை தனி விஷயம் வச்சுக்கிடுவோம். மக்களுக்கு புரியுற அதாவது அலி மரணித்த பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வர்றார், ஹசன். மூத்த மகனை வந்து ஆட்சிக்கு வர்றாரு. மூத்த மகன் என்ன செய்யறாருன்னா, ஆட்சியில் பாதி அரசாங்கத்துக்கு பாதி தான் அவர்கிட்ட இருக்குதா, ஒரு பாதி தான் அலிகிட்ட இருக்குது, ஒரு பாதி மாவியாட்ட இருக்குது. ஹசன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் வேணாம், ஒரு சமுதாயத்துக்கு 2 ராஜ்யம் எதுக்கு, நான் மாவியாட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கூட ஒப்படைச்சு ஒரு நாடு ஆக்கிட்டார். அமைதியாயிட்டார். ஒரு சாம்ராஜ்யம் ஆகிப்போச்சு. 6 மாசத்துல இவர் நினைச்சிட்டாரு இஸ்லாமிய பதவி. அப்படி அவர் முன்னால் வந்திருந்தால் இந்த பிளவு வந்திருக்காது. இவர் வந்து ஆமா, பதவி ஆசை இல்லாத ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்துட்டாரு. ஹசன் இருந்தாரு. ஆனா அந்த அவருடைய தம்பி ஹுசைன் இருக்கார்ல, அவர் வந்து தகப்பன்மானார் மாதிரியே கொஞ்சம் பதவி ஆசை உள்ளவராக இருந்தார். ஹுசைன் என்பவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எங்களுக்கு தான் ஆட்சி வேணும்னு சொல்லி அவர் மக்களை தூண்டி ஒரு கிளர்ச்சி பண்ணி வந்து மக்களை கூஃபாவிலேருந்து பெருங்கூட்டத்தை திரட்டிக்கிட்டு போய் அரசாங்கத்தோடு ஏற்றி யுத்தம் செய்யணும்னு ஒரு போறாருன்னு சொன்னால், அதை கர்பலாங்கிற இடத்துல வச்சு அந்த யுத்தத்துக்கு டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த அவருக்கு பின்னாடி போன மொத்த கூட்டமே வெறும் 72 பேர் தான். மக்கள் ஆதரவு இல்லை. இதை வந்து இது இஸ்லாமே கிடையாதுன்னு மக்கள் விளங்குனாங்க. ஆதரவு இல்லாமல் வெறும் 72 பேர் போனதில் தான் அவங்க யசீதுங்கிற ஒரு மாவியோடைய மகன் ஆட்சியில் இருக்கிறார். அவருடைய ஆட்சியில் வந்து இவங்க போர் சண்டை நடக்கும்போது கொள்வாங்கல்ல, அந்த சண்டையில் தான் கொல்லப்பட்டார் அவர். இவர் அரசாங்கத்தை எடுத்து ஆயுதம் தாங்கி போருக்கு போகிறார். அரசாங்கமும் ஆயுதம் தாங்கி வரும்பொழுது பெரிய நம்பர் அவங்க. இவர் கொல்லப்பட்டார். அவர் ஹுசைன் வந்து கொல்லப்பட்டு போயிட்டார் அந்த கர்பலாங்கிற இடத்துல வச்சு. அதனால கர்பலாங்கிற ஒரு புனித தலமாயிரும். இந்த ஹுசைன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த இரத்தத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாங்கன்னு அனுதாபம் தேடும் விதமாக அவங்களுக்கு ஒரு கடவுள் நிலைக்கே கொண்டு போயிட்டாங்க ஹுசைனை. நீங்க சொல்றது எல்லாமே ஷியா மதத்தினுடைய அடிப்படைத்துவமான கொள்கை. இப்போ நேற்று வந்து கத்தாரில் தாக்கல் நடத்தினாங்க. தாக்கல் நடத்தும் போது அந்த நிர்வாகத்தை இராணுவத்தில் அந்த முடிவு எடுத்துட்டாலே அது மத ரீதியாக சில சடங்குகளை செஞ்சு தான் அந்த அடிப்பாங்க. அந்த ஷியா மதத்தை பாத்தியா வருவாங்க, அது மாதிரி ஏதாவது செஞ்சு தான் அந்த சின்ன பிரார்த்தனை அந்த சின்ன பிரார்த்தனை அந்த ஷியாவுடைய மத குரு செய்வார். அது நேற்று வீடியோவில் வந்திருக்குது. அடிக்க முன்னாடி என்ன செய்ய, அதாவது எந்த காரியம் செய்யும் போது ஒரு அடிப்படை பிராமணித்துவத்தை மாதிரியாக ஒரு பிரார்த்தனை சாமி வணங்குறது, ஒரு தேங்காய் பழம் வைப்பது. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஷியா மத குரு பிரார்த்தனை எப்படி செய்யறாரு தெரியுமா? யா அபா அப்துல்லா அல் ஹுசைன். ஹுசைனுக்கு அபு அப்துல்லான்னு ஒரு பேரு. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. ஹுசைன் என்பவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்தாரு. சரி. அதனால அப்துல்லாவின் தந்தைன்னு அழைக்கப்படுவார் அவர். அபு அப்துல்லா. அபுன்னா தந்தை. அபு அப்துல்லான்னு அப்துல்லாவின் தந்தை. அந்த ஹுசைனை வந்து அபு அப்துல்லான்னு தான் அழைக்குவாங்க செல்லமா. ஹுசைன். அப்போ அப்துல்லாவின் தந்தையாகிய ஹுசைன் அவர்களே உங்கள் உதவியை கொண்டுன்னு சொல்லிட்டு அடிக்கிறான் ஏகோனைய. எங்க ஈரான் நேத்து அடிச்சது, நேத்து கத்தார் அடிச்சது. நல்லா கவனிங்க சார், அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்க உங்களுடைய காணொளி நிறைய பார்த்திருக்கீங்க சார். ஆமா. நீங்க சொல்றது ஒரு மனிதன் நபிகள் நாயகத்தை இறைத்துவமாக கொண்டு சென்றாலே அவன் முஸ்லிம் உடைய அடையாளத்திலிருந்து சந்தேகத்துக்குரிய ஒரு ஆளாகி விடுகிறான். அப்படித்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பேசியல மலங்களிப்பவராகவும் பின்னால் இருப்பதை அறியாதவராகவும் நபிகள் நாயகம் உங்களிருந்து ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவருக்கு இறை செய்தி சொல்லப்படுவதை அவர் மக்களுக்கு சொல்லுகிறார். அதனால இது என்ன கணக்கு? இப்பொழுது நீங்க சொல்ல, அதனாலதான் அவங்க ஷியான்னு ஒதுக்கப்பட்டாங்க. யாரும் ஏத்துக்க அங்கீகரிக்கல. முஸ்லிம் சமுதாயம் அவங்க ஏத்துக்கிறவே இல்லை. ஷியாக்களுக்குன்னு ஒரு ஆட்சியே உண்டானது 900க்கு பிறகுதான். அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எல்லா ஆட்சியாளர்களும் ஷியாக்களுக்கு எதிராக தான் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஹுசைனுடைய ஒரு அனுதாபத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அனுதாபம் வரும் பொழுது அவரை கடவுளாக்கிடுவாங்க. மனிதனுடைய தன்மை. இயேசுநாதர் ஒரு கொல்லப்பட்டிருக்காரு, அவங்க நம்பிக்கை பிரகாரம்
கொல்லப்பட்டதுனாலே ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அதுதான் கடவுளுக்கு ஆதாரம்னு காட்டுறாங்கல்ல. அப்படியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அப்படிதான் ஷியா வந்து ஷியா வந்தது. ஷியா என்ன செய்யறா, இப்போ இறைவனை அழைக்கிற மாதிரி ஹுசைனை கூப்பிடுறாரு. ஒரு மனிதரை ஒரு மனிதரை மனிதரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அபு அப்துல்லா ஹுசைன் அவர்களே வெற்றியை தாருங்க என்று ஹுசைன் என்றால் நபிகள் நாயகத்துடைய மகள் வழி பேரன். அவரை தான் தெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க. ஒரு மனிதரை வந்து கடவுள் மாதிரி நினைத்து எதா இருந்தாலும் யா ஹுசைன் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஹுசைனே நம்ம யா இல்லான்னு கூப்பிடுவோம்ல, அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா யா ஹுசைன்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த வில்லை மாதிரி தொழுவும் போது ஒரு வில்லை வச்சிருப்பாங்க, அதில் யா அலின்னு சிலர் பயன்படுத்துவாங்க, யா ஹுசைன் அதில் எழுதியிருக்கும், அதை நெத்தியில் வைப்பாங்க. சஜிதா செய்யும் போது நெத்தியில் அதில் தான் சஜிதாவை செய்வாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்கள்ட்ட கேள்வி. இலங்கையில் இருக்கக்கூடிய பல மௌலவிகள் உங்களை போன்று ஒரு சமகால மௌலவிகள், அவர்களுடைய பரப்புரையை நாங்கள் பார்க்கிற போது ஷியாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் யூதர்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் ஒன்றுதான் இந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஷியாக்கள் இஸ்லாமிய பிரிவிலிருந்து வெளியேறியவர்களா? எப்ப ஏன் அந்த கருத்தை சொல்ல வேண்டும்? அதாவது இப்போ அதில் அவங்க சொல்றதுல ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி, அதாவது மனிதனை கடவுளாக்குற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. இல்லை இறைவா வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணை ஏவி இருக்கலாம்ல. இறைவா வெற்றியை கொடுன்னு அல்லாவை கூப்பிட்டு செய்யறதுக்கு பதிலாக யா அபு அப்துல்லா அல் ஹுசைன் அபு அப்துல்லாவேன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, அந்த ஏவுகணையை வந்து ஏவி இருக்கிறாங்க கத்தார் மேல. அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இவங்களை அங்கீகரிக்க கூடாதுன்னு தான் தோணும். அப்படி என்றால் இது அரசியல் ரீதியான போராட்டம் தானே. இதுல ஏன் வந்து அந்த கொள்கை நீங்க பூத்த வரீங்க? அதைத்தான் வேறுபடுத்துறேன். அதாவது அது அவங்க செய்யற கொள்கை தவறாக இருந்தாலும் இஸ்லாம் வந்து அப்படி வந்து அவங்களுடைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தரல. அந்த கொள்கையில் விலகி நின்றுக்கிற வேண்டியதான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இதே ஈரானியர்கள் சம்பந்தமாகவே ஒரு விஷயம் குரானில் இருக்கிறது. ஈரானியர்கள் வந்து ஃபாரிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், பாரசீகம். அப்போ நபிகள் நாயகமுடைய காலத்தில், நபிகள் நாயகம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலத்தில் வந்து உலகத்தில் 2 வல்லரசு இருந்தாங்க. ஒன்று வந்து ரோம்னா இத்தாலியை தலைமையாக கொண்டு ஒரு சாம்ராஜ்யம், இன்னொன்று பாரசீகம். அப்போ உலகத்தினுடைய ஒரு பாதி வந்து பாரசீகர்கள் கையிலையும் ஒரு பாதி ரோமானியர்கள் கையிலையும் இருக்கிறது. அவங்க இந்த ஈராக்கு சிரியா எல்லாமே ரோமர் கையில் தான் இருந்தது. ஹெர்குலிஸ் மன்னர்லாம் ஆட்சி பண்ணார்ல, அவர்லாம் இங்கே வரைக்கும் வந்திருந்தார். மக்காவுக்கு தான் வரலையே தவிர மற்ற எல்லா அரபு பிரதேசங்களும் ரோமானியர்கள் தான் இருக்கிறது. அப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. இப்போ நபிகள், இது குரானில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இது நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும் பொழுது ரோமாபுரிக்கும் பாரசீகத்துக்கும் சண்டை நடக்குது. 2 இப்போ அமெரிக்கா ரஷ்யா மாதிரி 2 பெரும் வல்லரசு. அதுதான் வல்லரசு. அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு யுத்தம் நடக்குது. பாரசீகம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான். ரோம் என்பது இத்தாலிக்கும் இவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னா வந்து யுத்தம் நடக்குது. இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அன்றைய வல்லரசு. அந்த யுத்தத்துல வந்து இத்தாலி தோத்துருச்சு, ரோம் தோக்குறது. ஆமா, பாரசீகம் ஜெயிச்ச உடனே அந்த மக்காவில் உள்ள அந்த நபிகள் நாயகத்துக்கு எதிரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இதை கொண்டாடுற, இது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு இதில் எந்த ஒரு ரோலும் கிடையாது, அது ஒரு நாடு இது ஒரு நாடு அந்த இது அப்படின்னு போகிற ஒரு விஷயத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால், இதில் மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இந்த வெற்றியை வந்து இஸ்லாத்துக்கு எதிராக திருப்புறான். எப்படி திருப்புறான்னு கேட்டால், நீங்கள் எப்படி இறைவன்கிறீங்களோ மறுமைங்கிறீங்களோ சொர்க்கம்ங்கிறீங்களோ அதே மாதிரி உள்ளவர்கள் இத்தாலியர்கள். அவங்க தோத்துட்டாங்க, நாங்கள் கல் மண்ணு கழுதெல்லாம் வணங்குறோம். ரோமர்கள் தோல்வி உங்கள் ஆளுக்கு தோல்விங்கிறான், நம்ம ஆளுகளை சேர்த்துறான். அதாவது முஸ்லீம்களுக்கு நெருக்கமானவன் யாருன்னு கேட்டால் மத நம்பிக்கையில் ரோமர்கள். அப்படின்னாலும் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து மத நம்பிக்கையின் பிரகாரம் மறுமை பரலோராஜ்யம் வேதம் வேதத்தை நம்புவர்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா நெருப்பை வணங்குறவங்க பாரசீகர்கள், இன்றைக்கு ஈரான் மக்கள். அப்போ அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எங்களை மாதிரி வணக்கம் செய்யக்கூடியவர்கள் ஜெயிச்சுட்டாங்க, உங்களை மாதிரி வணக்கம் செய்யறவங்க தோத்துட்டாங்களேங்கிறாங்க. இதுக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் இதை ஒரு கொள்கை முடிச்சியை போட்டு என்ன செய்யறாங்கன்னா அப்படி செய்யறாங்க. அப்ப இது கிறுக்குத்தனம்னு எல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம். அல்ல அதுக்குண்ட ரோம்ட ஒரு அத்தியாய சூறா இருக்குது, ரோம்னு சொல்லி. இதை பத்தி சொல்றதுக்கே ஒரு அதுல என்ன இந்த போரை பத்தியே சொல்லுது. ஆரம்ப வசனமே அப்படித்தான் வரும். எப்படி வரும்னு கேட்டா, ரோம் தோற்றுவிட்டது, முதல் வசனமே அப்படித்தான், ரோமாபுரி தோற்றுவிட்டது, வெகு விரைவில் அந்த ரோமாபுரிக்காரங்க இந்த தோல்விக்கு பிறகு வெற்றி அடைவார்கள் மிகச்சில ஆண்டுகளில் அந்த வசனம் சொல்லுது. ரோம் இன்னைக்கு தோத்துருச்சு, அந்த நேரத்தில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்.
அந்த வசனம் 3வது அந்த ரூம்ங்கிற அத்தியாயத்தில் 1, 2, 3 வசனத்தை படித்தா போதும். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த ரோமாபுரி வந்து இப்போதைக்கு தோத்துருச்சு, ஆனால் சில ஆண்டுகளில் வெற்றி பெறும், இது பாரசீகத்தை வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறும் பொழுது முஸ்லீம்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அவனுடைய வெற்றி நம்ம ஏன் மகிழ்ச்சி அடையணும்? அப்படி என்றால் கிறிஸ்தவம் தோல்வி அடையும் போது முஸ்லிம்கள் வருத்தப்பட்டதாகவும், இனி மீண்டும் ரோம கத்தோலிக்கர்கள் வெற்றி பெறும் போது முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி போரில் மறுபடியும் வெற்றி பெற்றார்களா? ஆமா, பெற்றார். 3 வருஷத்துல ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்ப இதை அடைவார்கள் குரான் சொல்லுதுன்னா குரான் அதை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். நிச்சயமா. அப்ப அப்படி என்ன பார்க்கணும்னா, அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு நமக்கு இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல, இதே கொள்கை தான் ரோமாபுரிக்கு. ஒரே கொள்கை. அவன் ஹுசைனுக்கு சொல்றது அவன் ஈசாவுக்கு சொல்லுவான். அவங்க அம்மா மேரியை சொல்லுவான். அப்ப வந்து நமக்கு மாற்றமான கொள்கையில இருந்தா கூட நெருக்கத்தை இஸ்லாம் பார்க்குது. ஓரளவு மாற்றமானதெல்லாம் இருக்கிறான், இருந்தாலும் கல்லு மண்ணு கழுத குதிரைன்னு வணங்காம ஏதோ ஒரு இறைவன் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வெற்றியில நீங்க மகிழ்ச்சி அடையலான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஷியாக்கள் வந்து பல இந்த அப்படியே ரோமாபுரிகள் செஞ்ச வேலையை தான் செய்கிறான். செஞ்சாலும் அவன் வந்து அவனை விட நெருக்கமானவன். கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது நம்ம சொல்கிற மாதிரி குரானை அவன் நம்புகிறான், நமக்கு அவனுக்கு ஒரே குரான் தான். அப்போ இஸ்ரேலுக்கு நமக்கு ஒரே குரானு கிடையாது, அமெரிக்காவுக்கு நமக்கு ஒரே குரான் கிடையாது. அப்போ குரானில் வந்து நெருங்கி வர்றான். முகமது நபியை ப்ராஃபட்னு அவன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். சொர்க்கம் இருக்குங்கிறான், நரகம் இருக்குங்கிறான், ஷபாத்துங்கிறான், நம்ம துவாங்கிறான், ஐவேளை தொழுகைங்கிறான், நோம்புங்கிறான், ஜக்காத்துங்கிறான், எல்லாத்தையும் செய்கிறான். என்னன்னு கேட்டால் இந்த ஈசா நபியை அவங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறான் ஹுசைனை. அந்த ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் அவனுடைய இந்த விஷயத்தில் யார் நெருக்கமானவன்? 2 பேர் மோதி கொள்றார்கள். அது போக இந்த யுத்தத்தில் வந்து நியாய அநியாயம்னு ஒன்று இருக்குது. இவன் பக்கம் நியாயம் இருக்கு, அவன் நியாயம் இல்லை. இவன் வந்து இன்னும் சொல்ல போனா இவன் ஷியாக்களுக்காகவே போராடல. ஈரான்காரன் ஹமாஸுங்கிறது ஷியா கிடையாது. இப்போ ஹமாஸ் பாலஸ்தீன்ல போராடுறாங்களே, அவங்க வந்து ஷியா கிடையாது, சன்னி பிரிவு. அவங்க சன்னி பிரிவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்கு எதிர்த்து தான் ஷியா களத்தில் இறங்கினான். அவன் நமக்காக இறங்கிறான். சொல்ல போனான், இந்த ஷியா வந்து ஈரான் சண்டையில் இறங்குறது யாருக்கு இறங்குறான்னு கேட்டா பலஸ்தீன மக்கள். சன்னி தானே அவங்க, அவர்கள் சன்னி முஸ்லீம், ஷியா. அவர்கள் ஷியா அல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பலதையும் யோசிக்கிறோம். இவன் நம்பிக்கையில் நெருக்கமானவனா இருக்கிறான் ஒன்று, அதே நேரத்தில் வந்து நியாயத்துக்கு நிற்கிறான். ரெண்டாவது விஷயம் அதாவது சத்தியத்தின் பால் பலஸ்தீனத்தின் பக்கத்தில் நிற்கிறான். ஈரான் நிற்கிறது, ஹவுதிகள் இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்டா, நம்ம அதைத்தான் பார்க்கணுமே தவிர இவனுடைய ஷியா கொள்கைன்னு நினைப்பதா இருந்தால் அல்லாவே அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறானே. இதுல முக்கியமாக வரும் ஒரு மனிதர் இஸ்லாமிய நம்பிக்கை. நீங்கள் பேசுவதை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவதுதான். ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா விவகாரங்கள் அனைத்தும் மறைபொருளான விவகாரம். அப்படித்தானே சமகால உலகத்தில் அரசியலில் இஸ்லாமிய தலைவர்கள் இது மாதிரியான பல பிதற்றல்கள், உளறல்கள், கருத்து செறிவு. இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பை பத்தி சொன்னீர்கள். காலை ஒரு கருத்தை சொல்வார், நடுநிசியில் ஒரு கருத்தை சொல்வார், இரவு. இப்படிப்பட்ட புரிதல்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது சமூகத்தில் பெரிய பிளவை ஏற்படுத்தி விடாதா? ஏற்படுத்தாங்க. கண்டிப்பா சிந்திக்காம என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஷியாவுடைய கொள்கையை வெறுக்கிறோங்கிற பேர்ல வெறுக்கத்தான், நானும் வெறுக்கத்தானே செய்யறேன். ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா இதுல அவன் நியாயத்தின் பக்கம் நிக்கிறான், அந்த நியாயத்தை ஆதரிக்கிறோம், நியாயத்துக்கு அவன் பக்கம் நிக்கிறமே தவிர அவன் சொல்ற மாதிரி நான் எங்களுடைய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது யா ஹுசேன் சொன்ன ஆரம்பிக்க போறது இல்லை. அவன் செஞ்சாங்கிறதுனால நான் என்னுடைய காரியத்தை இப்படி ஆரம்பிக்காதீங்கன்னு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். இந்த கொள்கை தவறு என்பதை சொல்லி கொண்டு அதனுடைய நியாயங்களை பிரித்தறிய தெரியல உங்களுக்கு. மார்க் அறிஞர்களுங்கிறவங்களுக்கு அப்படி மௌலிகளுக்கு இதை பிரித்து பார்க்க தெரியல. இன்னொரு மௌலிகை சில பேர் இருக்காங்க. இப்போ நேற்று கூட ஜமாத்துல்லமா தலைவர் அவர் இது பேசியிருக்காரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஈரான் தாங்கிறார். அவர் வந்து இந்த நம்பிக்கையே ஏத்துக்கணுங்கிற அளவுக்கு வர்றாரு. இவர் இந்த எண்டில் அவர் சுன்னா பிரிவு சார், அவர் சுன்னா பிரிவு உள்ளவர் சேர்னா ஷியா குழு ஏத்துக்கணுங்கிறார். இவங்க வந்து இந்த வஹாபி பிரிவுல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா அவன் டோட்டலாக இருக்கணுங்கிறாங்க. உண்மை நடுவுல இருக்குது. சரி, இது சரியாச்சுதான் சொல்றீங்க. இன்றைக்கு சையத் அலி காமினி அவர்கள் ஒவ்வொரு காலமும் இஸ்லாமிய தலைவர்கள் பலர் ஒரு தலைவர்களாக சதாம் ஹுசேன் வந்தார், அப்படித்தான் வருகிறார். சையத் அலி காமினி இன்று சர்வதேச கதாநாயகராக மாறி இருக்கிறார். ஷியாவை தாண்டி, சுன்னாவை தாண்டி, பல பிரிவுகளை தாண்டி அவர் ஒரு சர்வதேச முஸ்லிம் உலகத்தின் கதாநாயகராக மாறி இருக்கிறாரா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதை ஏத்துக்கலாம். ஏன்னாட்டா அந்த தகுதி அவருக்கு இருக்குன்னா ஏத்துட்டு நம்ம எதுக்கு ஏத்துக்கிறோம்? மார்க்கத்துக்கு ஏத்துக்கலாம். மார்க்கம் இல்லை, சமுதாய விஷயத்துக்கு வந்து அவனை கொண்டு இன்னைக்கு பயப்படுறானா இல்லையா? நமக்கு பெரிய எதிரி அமெரிக்கா,
பெரிய எதிரி வந்து இஸ்ரேல் அவனுக்கு பயப்படுறான்னு சொன்னால் இப்படியான ஒருத்தன் இருப்பது ஒட்டுமொத்த உம்மத்துக்கு ஒரு சேஃப்டிக்காக நம்ம யாரையும் ஏற்றுக்கலாம் தானே. அந்த ஒரு வகையில் வந்து ஈரானை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. அது போக இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆள். யாரு? காமினி என்ன செய்யறாரு? ஆயத்துல்லாங்கிறது அந்த பேர் இல்லது, யாரு ஆமா அந்த ஆயா யார் அந்த பொறுப்புக்கு வர்றாங்களோ அவரெல்லாம் ஆயத்துல்லாமாங்க. இவருக்கு அடுத்து வேற ஆள் வந்தால் அவர் ஆயத்துல்லாவாயிருவார். ஆயத்துல்லான்னு அல்லாவின் சான்று, அல்லாவுடைய அத்தாட்சின்னு அர்த்தம். அப்போ இவர் எப்படி இருக்காரு, நீங்கள் சாட் ஜிபிடியில் அவரை பற்றி அடிச்சு பாருங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ காமினி இருக்கார்ல, இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஷியா இதை வந்து பிரச்சனையை கிளப்புறாங்க. ஷியா என்பது வந்து ஒரு வரலாற்று பிழை, நம்ம நடந்திருக்க கூடாது. அவர் கன்ஃபஸ் பண்றாரு, அப்படி சொல்றாங்க. ஆமாம், அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கூட சாட் ஜிபிடியில் அடிச்சு பாருங்க. அவர் ஆங்கிலத்திலாம் இருக்குது. அவர் தெளிவாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை நம்ம மாற்றணும், நம்மளாம் முஸ்லீம்ன்றதான் ஒன்றிணையணும், ஷியா என்றது ஒரு வரலாற்று பிழை, அது நிகழ்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் இந்த போருக்கு அவர் சொல்லலை. இப்போ தலைமை தாங்கிறக்கா ஸ்டண்ட் அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதை அதில் போட்டிருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சிந்திக்கிறார். நம்ம வந்து அப்படி போயிட எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது, எல்லாம் அப்படி தான் பேசவும் செய்கிறார். இஸ்லாத்துக்காக ஒன்றிணைய நம்மளாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் அழைக்கவும் செய்கிறார். கொஞ்சம் மாற்றமும் இவருக்கு தெரிகிறது. மாற்றம் தெரியாட்டாலும் ஷியாவை நான் கேட்குறேன், இந்த இத்தாலியர்கள் ஜெயிச்சதில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடையணும்னு நல்லா இதுக்கு சொல்கிறான். இத்தாலியர்கள் மோசமான கொள்கை அவனுக்கு. இத்தாலிய ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதில் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க. குர்ஆனிலும் வருகிறது, குர்ஆன்ல வருது. சமகாலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தில் மறுமையை பற்றி, பரலோக ராஜ்யம் பற்றி இதெல்லாம் நெருங்கி வருகிறார்கள். அப்ப இவன் கூட நெருங்கி இருக்கிறான்ல. அந்த அடிப்படையில் அதாவது நடுவில் நிற்க பயமா இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த குமைனியுடைய ஆதரவுங்கிறது ஷியாவில் கொண்டு இருக்கிறவங்களாம் தள்ளி விட்டுருவாங்கன்னு பயமா வர இருக்கு. அதுக்கு போய் இந்த அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இஸ்ரேலை கூட ஆதரிப்போங்க, அவன் ஷியாவை ஒழிக்கணுங்கிறான். அது அப்படி இல்லைப்பா, ரெண்டுக்கு நடுவில் உண்மை இருக்கிறது, அவனுடைய கொள்கை தவறு, அதை நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இன்றைக்கு அவன் தேவை, அதை ஆதரிப்போம், பிரித்து அறிவிக்கணும். இந்த விஷயத்துல வந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவன் ஒருத்தன் தேவை, அதுக்கு நம்மளை ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், தேர்தல் அரசியல் வரும்போது யாரையும் ஆதரிக்கிறாங்கல்ல, இவங்க பேசலாமா? தேர்தல் அரசியல் வரும்போது கடவுள் இல்லைங்கிற கட்சியை ஆதரிக்கிறாங்க. அதையும் ஆதரிக்கிறீங்க. இப்ப கடவுள் இல்லை, இன்ஃபிடல், தோற்றமாக கடவுளை நிராகரிக்கிற கட்சியில போய் அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையா? அதுல உறுப்பினராக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியில வந்து நிர்வாகிகளா இருக்கிறாங்க, அதையே கொள்கையா வச்சுக்கிறதுல எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த இதுல வந்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க. ஷியா நம்ம ஆதரிக்கக்கூடாது, அதனால் நம்ம ஷியாங்கிற கொள்கையை ஆதரிக்கவே இல்லை, இப்போ ஒன்று ஆதரிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம். முஸ்லீம்கள் வந்து ஒரு இறைங்கிற விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டாங்கன்னா தப்பு தான். ஒரு இறை மட்டும்தான், மனிதர்களை வணங்குவது, சிலைகளை வணங்குவது, எல்லா மனிதர்கள் புனிதமானவர்களாக இருப்பது எதையுமே நீங்கள் ஆதரிக்க கூடாது. ஒரே ஒரு பிதா, ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு ராஜ்யம், அதுதான், அவ்வளவுதான். அது அனைவருக்குமானது. ரொம்ப சிறப்பு. ஒரு 40 நிமிஷம் மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் ஒரு இமாமாக இருந்தாலும் பல செயல்களை சொன்னீர்கள். நான் என்னால் முடிந்ததை கொஞ்சம் உங்களிடத்திலே பேச்சு கருத்தோடு பேசினோம். ரொம்ப சிறப்பாக அடிப்படைத்துவமான விவகாரங்களை சர்வதேச தமிழ் சமூகத்திற்கு சொல்லியிருக்கீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நாம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகள் பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உளப்பூர்வமான நன்றியை எம் தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஜெம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.